அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா இன்க்ரெட்டின் ரெவல்யூஷன், நீரிழிவு நோய், உடல் பருமன், அதுக்கு கூட ஒரு புது மருந்து வகையை பற்றி பேச போகிறோம். இது எதை பேஸ் பண்ணி நான் ஜனவரி 2026 லேண்ட்செட் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் வெளியான ஆர்டிக்கிளோட அதை கொஞ்சம் கன்சைஸ் பண்ணி தமிழாக்கம். இதை இங்கிலீஷ்லேயும் மெடிசின் மேட் சிம்பிள் என்ற வலைப்பதிவில் ரிலீஸ் பண்ணுறோம். பட் அதோட தமிழாக்கம் மருத்துவ செய்திகளில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். இன்க்ரெட்டின்னா என்ன? இன்க்ரெட்டின் பேஸ்ட் மெடிகேஷன்னா என்ன? இன்க்ரெட்டின் அடிப்படையான மருந்து GLP-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த GLP-1ன்றது இயற்கையான ஹார்மோன், குடல்ல இருந்து சுரக்கிறது. அது உடல் பருமனை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதோட பயன்பாடுகள் இதயம், சிறுநீரகம், கல்லீரல், அந்தமான உறுப்புகளுக்கும் அது பயனளிக்குது. GLPன்றது ஒரு இயற்கையான ஹார்மோன், அந்த குடல்ல இருந்து சுரக்குது. அது என்ன பண்ணுதுன்னா பேங்க்ரியாஸ், கணையம், அதுல இருந்து இன்சுலினை செக்ரேட் பண்றதுக்கு உதவுது. அந்த இன்சுலின் ரத்த சர்க்கரையை குறைக்க உதவும். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா உங்க மூளைக்கு ஒரு செய்தியை அனுப்புது. உங்களுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான உணர்வுகளையும் அது பண்ணுது. அதனால நிறைய சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் கம்மியாயிடும். இது இந்த மருந்துகள் இயற்கையான ஹார்மோன் என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்றது மாதிரி இந்த புது வகையான மருந்துகள் பண்ண போகுது. அதை பற்றி தான் பேச போறோம். இதுக்கு பேரு GIP ஒரு GLP-1 அகனிஸ்ட் அப்படின்ற பேரு. அதோட சில மருந்துகள் பேரு உங்களுக்கு சொல்றேன். செமகுளுடைட், அதோட கமர்ஷியல் நேம் வணிக நேம் என்னன்னா ஒசம்பிக் வெகோவி. அண்ட் டெர்சபடைட், அதோட வணிக பேர்கள் மொஞ்சேரோ செப்பாங் அப்படின்றது. இன்னொரு குரூப் இருக்கு, DPP-4 இன்ஹிபிட்டர் அப்படின்னு. அது என்னன்னா உடல் உற்பத்தி ஆகிற GLP-1 டெஸ்ட்ராய் பண்ணாம இருக்கிறதுக்கானது. அதை பத்தி இந்த செய்தியெல்லாம் நம்ம பேச போறது இல்லை. நம்ம என்ன பேச போறோம்னா GLP-1, GAP, அப்புறம் அதை சம்பந்தமான அடுத்த மருந்துகளை பற்றி தான் பேச போறோம். இதுக்கு முன்னாடி இந்த கால வரிசை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் பேச போறோம். 1960 70 இன்க்ரெட்டின் பற்றியான ஒரு அறிமுகம் உண்டாயிடுச்சு. GIP, குளுக்ககான் பெப்டைடு அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பெப்டைட் GLP-1 பெப்டைடு 1987, அப்புறம் 1990 இந்த GLP-1 நீரிழிவு நோய்களுக்கு பயன்படுகிறது, அப்புறம் பசியை குறைக்கிறது அப்படின்றதும் கண்டுபிடிச்சிட்டாங்க. 2005 2014 வரைக்கும் சில மருந்துகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. வயேட்டா, விக்டோசா, அதெல்லாம் நீரிழிவு நோய்க்கு அங்கீகரிச்சிட்டாங்க. அப்போ 2014 2021 வரும்போது இன்னும் புதிய மருந்துகள் அங்கீகரிக்கப்பட்டன. அது பேர் சாக்சனேடா, வெகோவி. அப்போ அந்த சமயத்துல இது உடல் பருமனையும் நீரிழிவு நோய் தான் அந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க அது இதயத்துக்கும் சிறுநீரகங்களை பாதுகாக்கிறதுக்கும் அது உதவுது அப்படின்னு. இப்போதைக்கு காம்பினேஷன் மெடிசின் ரெண்டையும் சேர்த்து GLP-1, GAP, அது பேர் டூவல் ஆக்ஷன் மருந்து, இரட்டை செயல்பாடு மருந்து. அது இப்போ வணிக லெவல்லையே இருக்கு. அதுக்கு பேர் டெர்சபடைட், அது இன்னொரு பேர் என்ன செப்பவுண்ட், மொஞ்சேரோ அப்படின்னு பேர். அடுத்து ட்ரிபிள் ஆக்ஷன் மெடிசனும் இன்னும் கமர்ஷியலா வரல, ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கு.
எனக்கு தெரிஞ்ச சில பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ். இந்த மருந்து எப்படி இவ்வளவு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பேரு டூவல் ஆக்ஷன், இரட்டை மருந்துகளோட தன்மை. இதுல ஒண்ணு GLP-1 குளுக்ககானும் சேர்ந்தது. அது என்ன பண்ணுதுன்னா பசியை குறைச்சிடும். குளுக்ககான் வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம், அப்புறம் ஃபேட் பர்னிங், இதெல்லாம் அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவுது. ரெண்டாவது குரூப் GLP-1, GIP. இது ரெண்டும் இணையும் போது சர்க்கரை கட்டுப்பாடும் நல்லது, எடை குறைப்பும் நல்லா இருக்கும். அதுக்கு பேர் தான் டிர்சபடைட், மஞ்சேரோ ஆர் செப்பாண்ட். அந்த மெடிசின்ஸ் ரொம்பவுமே எடை குறைப்புக்கும் உதவும், ரத்த சர்க்கரை கட்டுப்பாடுக்கும் ரொம்ப உதவும். இன்னொரு காம்பினேஷன் என்னன்னா GLP-1 அமைலின். அமைலின்ற ஹார்மோன் என்னன்னா இன்சுலினோட செக்ரேட் ஆகிற இன்னொரு ஹார்மோன். அதை சேர்க்கும் போது அமைலினும் GLP-1 சேர்க்கும் போது வயிறு நிறைஞ்ச உணர்வு இருக்கும், சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும். சரி, சர்க்கரை அளவையும் எடை குறைப்பும் தவிர்த்து இந்த மருந்துகள் பல அதிக நன்மைகளையும் கொடுக்கும். ஒன்று இதய பாதுகாப்பு, ஹார்ட் ப்ரொடெக்ஷன். இந்த வகை 2 நீரிழிவு, டைப் 2 டயபெட்டிஸ், அதோட ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்கள்ட்ட அந்த ஆய்வுல அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாம் 12% 27% குறைவா இருக்கு இப்போ GLP-1 மருந்துகள் எடுத்தீங்கன்னா. இன்னொரு ஆய்வு செலக்ட் ட்ரையல் அப்படின்னு, அதுல என்னன்னா உடல் பருமன் உள்ளவர்கள், நீரிழிவு இல்லாதவர்கள், அவங்களுக்கு இதய பாதிப்புகள் 20% கம்மியாயிருக்கு. என்னன்னா இந்த GLP-1 இதயத்தை பாதுகாக்கிறது, சர்க்கரை அளவை குறைக்கிறதுனால மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து இதயத்தை பாதுகாக்கிற ஒரு எஃபெக்டும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது சிறுநீரக பாதுகாப்பு, கிட்னி ப்ரொடெக்ஷன். இது என்ன பண்ணுதுன்னா GLP-1 மெடிசன் இது என்ன பண்ணுதுன்னா சிறுநீரக செயல்பாட்டின் வீழ்ச்சியை ஸ்லோ பண்ணிடுது. இன்னொன்று ஆல்புமின்யூரியா அப்படின்னு ஒன்று உண்டு. என்னன்னா யூரின்ல நிறைய புரோட்டீன் கழிவாகும். இந்த மெடிசின்ஸ் அந்த புரதம் வெளியேறுவதையும் தடுத்துருது. ஒரு ஸ்டடி, அது பேர் ஃப்ளோ ஸ்டடி அப்படின்னு பேரு. அதுல செமகுளுட்டைடை யூஸ் பண்ணும்போது இந்த சிறுநீரக செயலிழப்பையும் கம்மி பண்ணிடுது, டயாலிசிஸ் அதுவும் 24% கம்மியாயிடும். இன்னொன்று உடல் பருமன் தொடர்பான சிக்கல்கள். உடல் பருமனா இருக்கும்போதே இந்த GLP-1 மெடிசின்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த முன்னீரழிவு, ப்ரீ டயபெட்டிஸ்ல முழுமையான டயபெட்டிஸ் வர்றது 66% 93% தடுக்கிறது. அப்புறம் தூக்கத்தில் மூச்சு திணறல், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு பேர். உடல் பருமனானது அது வரும், நிறைய பேர் குரட்டை விடுவாங்க. அவங்களுக்கு இந்த மருந்து எடுத்தா அந்த ஸ்லீப் ஆப்னியாவும் கம்மியாகும். GLP-1 மெடிசின்ஸ் இதுக்கும் அப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் ஃபேட்டி லிவர் டிசீஸ். உடல் பருமன் ஆகும்போது லிவர்லையும் ஃபேட் டெபாசிட் ஆகும், கொழுப்பு டெபாசிட் ஆகும். அது என்ன பண்ணுன்னா டெபாசிட் ஆகிறது மாத்திரம் கிடையாது, அந்த கல்லீரலில் உள்ள செல்லெல்லாம் அரிச்சு ஃபைப்ரோசிஸ் உருவாயிடும். அவங்களுக்கு GLP-1 கொடுத்தா ஒன்று அந்த கொழுப்பை கம்மி பண்ணிடும், இன்னொன்று அந்த ஃபைப்ரோசிஸ் அந்த அளவுக்கு போறதை தடுத்து நிறுத்திடும். சரி, இதனால பக்க விளைவுகள் எதுவும் உண்டா அப்படின்னா இருக்கு. குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு அதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருக்கும். அப்புறம் இந்த மருந்து அதிகமாக இருக்கும் போதும் வரும், அது காலப்போக்கில் சரியாயிடும்.
ரெண்டாவது வந்து தசை இழப்பு. எடை குறையும் போது இந்த மசில், இந்த தசையோட அளவும் கம்மியா இருக்கும். இப்போ வந்து அதை எப்படி பாதுகாக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சில அரிதான கண் பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப சொற்பமான அளவிலே நடக்கக்கூடிய பக்க விளைவுகள். முடிவா என்னன்னா வந்து GLP-1 ஹார்மோன் கண்டுபிடிச்சதுல இருந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மைல்கல். இது நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தும், உடல் பருமனை கட்டுப்படுத்தும், அதோட இதயம் சிறுநீரக ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கு. நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. வருங்காலங்களில் வந்து இன்னும் இந்த இரட்டை இந்த டூவல் ஆக்ஷன் ட்ரக் பதிலாக ட்ரிபிள் ஆக்ஷன் ட்ரக்ஸும் வரப்போகுது, மாத்திரை வடிவம் வரப்போகுது. ஒன்னே ஒன்று என்ன பிரச்சனைனா வந்து இப்போதைக்கு வந்து இதோட விலை அதிகம். கூடிய சீக்கிரத்தில் விலைகளும் கம்மியாகும். அதனால வந்து நிறைய பேருக்கு இந்த மருந்துகளோட பயன்பாடு அதிகமாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் பரப்புங்க. எங்களோட எய்ம் என்னன்னா மருத்துவ சஞ்சிகையில் வர கஷ்டமான செய்திகளை, முக்கியமான செய்திகளை தமிழ்படுத்தி அதை ஈஸியா புரியுறது மாதிரி மக்களுக்கு கொடுக்கறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் காண்போம்.